கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் கேட்டு பெறலாம். காதர் ஹுசைன், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கீழ் இயங்கக்கூடிய மருத்துவமனை. இந்த காரணமாக அங்கு முழுவதும் அங்கு பிரசவ பெண்கள் அதே போல குழந்தைகள் உள்ளிட்டோர் இன்னலுக்கு உள்ளாகினர். உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அங்கு இருந்தவர்கள் அருகில் உள்ள வேறொரு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, ஒளிபரப்பு டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த கட்டிடம் என்பது தஞ்சை மட்டுமல்ல, தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தீவிர சிகிச்சை பிரிவுக்காக பெண்கள் மற்றும் மகப்பேறு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருமே இந்த வார்டில் தான் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வார்டில் தான் தற்பொழுது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அங்கு இருந்த குழந்தைகள், பெண்கள் அனைவருமே அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள புதிய கட்டிடம் வேறு கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்து குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தகவல் அறிந்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு உடனடியாக அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை அவர்கள் பாதுகாப்பாக உள்ளார்களா, மேலும் என்ன சிகிச்சை தேவை என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு ஒவ்வொருவரையாக வெளியேற்றக்கூடிய பணியும் வேறு கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவமனை என்பது கட்டி 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. 50 ஆண்டுகள் ஆன இந்த கட்டிடத்தில் இதுவரை இவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டதில்லை. இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் என்றால், அங்கு 2வது மாடியில் உள்ள ஒரு ஏசியில் தான் மின்கசிவு ஏற்பட்டு புகைமூட்டம் ஏற்பட்டது. புகைமூட்டம் ஏற்பட்ட உடனே இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும், இருந்தாலும் முன்கூட்டியே அவசர காலம் கருதியும் மேலும் தீ விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அங்குள்ள நோயாளிகள் நலன் கருதி உடனடியாக அங்குள்ள நோயாளிகள் வேறு பிரிவுக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைமை தான் தற்பொழுது உடனடியாக அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு நோயாளிகள் அனைவரும் மாற்றப்பட்டு வருகிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக தற்போது அங்கு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களும் பச்சிளம் குழந்தைகளும் வேறு இடத்துக்கு மாற்றப்படும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக ஆட்சியர் சம்பவ இடத்தில் சுமூக நிலவரத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறாரா? அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? நாம பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. மாவட்ட ஆட்சியர் அங்கு உள்ள ஒரு நோயாளிகள் மற்றும் உறவினர்களிடம் பேசி அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து வருகிறார்கள். இங்க உள்ள ஆர்எம்ஓ மற்றும் மாவட்ட ஆட்சியர் பேசுறது நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. ஒளிபரப்பு டேவிட் பார்த்து காமிச்சிட்டு இருக்காரு. மாவட்ட ஆட்சியரை நேரடியாக இங்க களத்திற்கு அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்டாக நோயாளியாக மாற்றி வருகிறார். உடனடியாக அவர்களை வெளியேற்றப்படியும் அவர்களை பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தி வருகிறார். நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. ஒளிபரப்பு டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. அது கூட பாத்தீங்கன்னா இந்த தீ விபத்து காரணமாக பதட்டம் ஏற்பட்டதன் காரணமாக அருகில் உள்ள உறவினர்கள் அந்த சம்பவ இடத்தை கேட்பட்டு பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த மருத்துவமனைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். வேற ஏதேனும் மேஜர் தீ விபத்தாக இருக்குமோ என்ற அச்சத்தில் மற்ற நோயாளிகளுடைய உறவினர்களும் இங்கே குவிய தொடங்கியதால் இங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் இங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய மருத்துவமனை இது, பிரசவத்திற்காக உள்ள மருத்துவமனை. இங்கே 200க்கும் மேற்பட்ட பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள், அதே போல குழந்தைகள் வார்டும் இங்கே உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுக்கான குழந்தைகள் வார்டும் இங்கே இருக்கு. இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னா அவர்கள் பதட்டமாக ஒரு சூழ்நிலையில் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருமே இங்கே வந்துட்டாங்க. வந்தாலும் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பாக இருப்பதாக கூறி திருப்பி அனுப்பக்கூடிய பணியிலும் காவலர்களும் ஊழியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதியில் அவர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மருத்துவ உயர் அதிகாரிகளும் இங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து வருகிறார்கள்.